அவ்வளோ பெரிய தேவன் அல்லவா. இங்கேனாக்க எல்லாம் மொத்த அக்கிரமங்களையும் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு நான் கடவுளை பார்த்தேன்னா நான் ஒத்து விட மாட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் தந்தா எனக்கு பேப்பிடிச்சுன்னு நானே சொல்லிடுவேன். அதான் சொல்லுவேன் அன்னைக்கு. அதனால தான் அன்னைக்கு உலக ஆலோசனையாக தந்தார். இடுப்பில் என்ன இருக்குது? பெல்ட்டு, தூக்கு. அதாவது கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் ரோமனுக்கு ரோமனாகவும் போதிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவை பேய் அடிக்கிறது அன்னை அப்படி ரூட்டை போட்டு காட்டி தந்தார் உலக பிரகாரமாக. இன்னும் பேய் அடிப்பதற்கு பொருத்தனை என்ற வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 76:11-12 என்ன சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் பொருத்தனை நிறைவேற்று, அவரை சூழ்ந்திருக்க அனைவரும் பயங்கரமானவர்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள், அப்பொழுது பிரபுக்களின் ஆவியை அடக்குவேன். பிரபுக்கள் என்றால் தேவர்கள். அன்னைக்கு நான் எடுத்தது பெல்ட்டு. இன்றைக்கி பெந்திகோஸ்துனா வசனம். அதாவது நம்முடைய ஜபத்தில், உண்ணாவிரத ஜபத்தில், அதாவது உபவாச ஜபத்தில், இல்லை கண்ணீர் ஜபத்தில் இந்த மாதிரி பேய்கள் ஓடலைன்னு சொன்னால் என்ன? பொருத்தன ஜபம் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இது உலகத்துக்கு சொல்லுகிறேன். ஆகவே அன்று இந்த பேயை முகமுகமாய் பார்த்தேன். ஆகவே பேய் உண்டு என்பது முக்கியமான ஒரு சமாச்சாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு முறை அங்கே பெங்களூருக்கு போகணும். அங்கே குழந்தை இயேசு ஒரு சர்ச் உண்டு. அந்த சர்ச்சுக்கு ஒரு டூர் போகிறோம். ஒரு டூர் போகிறதுக்கும் தலைநாள் விடிய கால ஆழ்மை கழிச்சு போகணும்ல. அப்போ எனக்கு ஒரு நண்பனுக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. நீ இந்த செங்கிலிக்கார ஆறு, அங்கே ஒரு ஆறுலாம் உண்டு, பேச்சுப்பார் வெள்ளம் வந்தேன்னா 50 அடி 60 அடி அங்கே தான் உயரமாக நிற்கும். அந்த ஆற்றுல போய் நீ குளிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு 500 ரூபா பெட்டு. 500 ரூபா பெட்டு. இப்போ என்ன தெரியுமா பிரதர்? அது உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரியணும். 500 ரூபா பெட்டு. அது எப்போ போனோம்? ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் போனோம். சவால் 2 போட்டி உண்டு, அதில் ஒரு போட்டி. அப்போது நான் போகிறேன். 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன். நாளைக்கு இந்த இது போகணுமே, ஃபங்க்ஷனு, இந்த டூர் போகணுமே, காசு கிடைக்கணுமே, 500 ரூபா வாங்கலான்னு சொல்லிட்டு பேயை வரட்டு போகிறேன். பேயை பார்க்க போகிறேன். ஏன்னா அவளுக்கு தெரியும் பேய் உள்ள இடத்துல தான் என்னை குளிக்க விட்டானுவான். பேய்கள் நடமாடும். அங்கே போனாச்சுன்னா அக்கறையில் தான் இந்த பக்கம் நிற்கிறேன். அந்த பக்கம் 2 பெண்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் 2 பேர் பேசுவீ இல்லையா? இந்த குழு 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 குழுன்னு பேசணும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேர் உனக்கு பேசி கொண்டு இருப்பேன். அந்த புறா உருமுறது போல், வசனத்தை கேட்குற போல் அப்படி பேசி கொண்டு இருக்கணும். கல பேசணும். ஏதோ பெண்கள், அக்கறையில் உள்ள பெண்கள் இங்கே வந்து குளித்து கொண்டு இருக்கிறார்கள் நினச்சி நான் அவசரமாக முங்கி குளிக்கிறேன். எனக்கு குளிக்கணும், நல்லா குளிக்கணும். ஒரே முங்கல்ல, நல்லா குளிக்கணும். நல்லா குளிச்சுக்கிட்டு நான் என் கரையில் வரும். ஒரு டப்புன்னு ஒரு தேங்கை வந்து என் தலை மேலே விழுது. தலையில் எனக்கு ஃப்ரெண்டில் விழுது. பார்த்தா தேங்கையே காணோம். தேங்காய் உருண்டு அப்படி கரையில் அப்படி மணல் தரையில் உருண்டு போகிறது. உருண்டு போகிற தேங்கையே காணோம். இப்படி தெங்கின மரத்தை பார்க்குறேன். அவன் கரையில் நிற்கிறான் ஒருத்தன், ஒரு நல்வடியில், ஒரு ஓம்பாடி உயரத்தில். வாதை இப்படி தேங்காய் மாதிரியும் வந்து விழும். இந்த வாதை தான் அந்த பூமியில் இருக்கிற நகைகளை எல்லாம் பாதுகாக்கிறது அவனுக்கு வேலையாகும். அடுத்து பின்ன சில்லறை கூட்டம் குறைச்சகை இருக்கும். பூமிக்கடியில் அரசாங்கம் இல்லை. ஒரு காலத்தில் அரசர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அன்றைக்கி பீரோவெல்லாம் கிடையாது, இல்லை, மண்ணுக்கடியில் புதைச்சி விட்ருவாங்க. அங்கே அந்த காவல் தெய்வங்களை இவளை நிறுத்தி விட்டுருவாங்க. அப்புறம் அரசன் செத்துருவான். அந்த ஆவி அங்கே தானே நிற்கும். அந்த ஆவி அதில் தான் நிற்கும். அவர் நான் இப்படி பார்த்தா வாதை, அந்த பக்கம் பார்த்தா கலகலகலான்னு சிரிப்பு கேட்குது. இப்போ ஓன் சத்தம் கேட்குது அதிகமாட்டு. பார்த்தா அது பெண்கள் இல்லை, 2 பேய்கள். 2 நல்லா துணி துவைக்கணும், துவைச்சிட்டே இருக்கணும். துவைச்சா புளியணும் இல்லை. நான் அன்னைக்கு கற்பனை வளம் உள்ளவன். அப்போது துணியை துவைக்கிறாங்க, புளியணும் இல்லையே. புளியணும் அப்படி உதறணும், அதில் துவைச்சிட்டே இருக்காங்க. அப்போ சந்திரம் ஆற்றில் பேய்கள் நடுராத்திரி குளிக்க வரும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் குளிக்காமல் சர்ச்சுக்கு வருவோம். பேய்கள் குளிக்காமல் அங்கே போய் இருக்காது போல இருக்குது. அது பேய்கள் எல்லாம் குளிச்சது தான் வருது ஆற்றுல. நடுராத்திரி நீங்கள் நான் போன மாதிரி நீங்கள் போயிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ தெரியும் 2 பிசாசுகள் தான் வந்து குளிக்குது. முங்கி பாட்டு பாடி போய் ஏதோ சொல்லி குளிக்குது. ஆனால் அவங்க பேசுகிற சப்தத்தினுடைய தெளிவு நமக்கு வராது. பேய் பேசினா நமக்கு புரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்கள். நான் சொன்னால் நீங்களும் சொல்லுங்கள். அதான் கர்த்தரை மகிமைப்படுத்துது. அப்புறம் பார்த்தேன், எப்படியாவது நீ இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. நீ வந்த வழி தான் போகணும்.
வந்த வழியாக போகணும் இல்லட்டு நான் போனால் நான் வந்த ஒற்றை அடி பாது மாதிரி ஏறி பார்த்தா அந்த வாதை காணலை. பெருமிச்சு விட்டேன். கூப்பிடுதெல்லாம் இயேசு தான். இயேசுவேன்னு கூப்பிட்டுருவேன். அடர்ந்த காடு, அடர்ந்த காடு, தென்னை மரம், மாமரம், பலாமரம், கமுகு மரம் நிற்கிறவர்கள், அமாவாசை இருட்டு, வந்த பாதையே தெரியல, கையில் ஒரு டார்ச்சு. இப்போ டார்ச் அடித்தா டார்ச்சு லைட் இல்லை. இந்த பேய்கள் என்ன செய்யும்னா, நீங்கள் லைட்டு கொண்டு போனால் அணைச்சிரும். அது நெருப்பை கொண்டு போய் பாருங்கள், ஊதி அணைச்சிரும். பக்கத்தில் ஊதி அணைச்சிடும், இருட்டில் தள்ளாடுவான். அதான் இருள் நதிகாரம். அவன் இப்போ முதல்ல வரும்போது டார்ச் பிடிச்சி வந்துட்டேன். போகும்போது டார்ச் அடித்தாச்சுன்னா டார்ச் எரியாது. என் கண் குருடாக்கப்பட்டது. பேய்களின் அட்டகாசம் இது. பேய்களின் அட்டூழியம் பயங்கரம். அப்போ கண் குருடாக்கப்பட்டது. நான் ஒத்தடி பாதையில் தடவி தடவி முட்டி மோதி நடந்தால் போய் நிற்க ஒரு பெரிய கல்லறைக்கு வந்தேன். அந்த கல்லறையில் பண்ணும் பயம். ஐயோ, இது தூக்கு போட்டு சேர்த்த ஒரு பெண்ணாகும். அது அந்த ஊரில், எங்கள் ஊரில் யாரையும் தூங்க விடாது. 6 மணி முதல் 9 மணி வரைக்கும் பயங்கர அட்டகாசம். அதனால் எல்லோரும் 6 மணிக்கு, சினிமாவில் மாதிரி தான் 6 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சந்தர்ப்பத்திலேயாக என்ன ஒரு தான் 500 ரூபாய்க்கு அனுப்புகிறான். சவால் ஊழியன்னு சொல்கிற மாதிரி அது ஒரு சவால். அன்னைக்கு அப்போ வந்து நின்னாச்சுன்னா அது கல்லறையில் கால் வச்ச பிறகு தான் தெரியும். கால் தட்டுக்கு நிற்கிது. அன்னைக்கு கல்லறை கட்டலை, மண்ணு தான் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா 41 பிறகு தான் கல்லறை கட்டுவணும். இப்போ இல்லை 3 கண்ணே கல்லறை கட்டி நீ போடா அப்படி விட்டுருவாங்க. 3கே கல்லறை கட்டிடுவாங்க. அன்றைக்கெல்லாம் 41 சடங்கு முடித்து தான் கல்லறை கட்டுவாங்க. ஆகவே கல்லறை கட்டப்படாத மண்ணில் போய் காலை முட்டுறதும் தெரியும். அப்போது இது பயங்கர ஆக்ரோஷமான பேய்க்கு முன்னாடி வந்து விட்டுட்டு அப்போவும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டேன். உடனே ஒரு பெரிய ரப்பர் மரத்தை ஒரு பேய் குலுக்குது. நல்லா இவ்வளோ வண்ணம் உள்ள விறகு அங்கே டம்முன்னு கீழே விழுது. பேய்கள் அட்டகாசத்தை பாருங்கள். இப்படி உலகத்தில் இவ்வளோ அட்டகாசம் செய்யுன்னா உங்கள் வீடுகளில் வந்தால் என்னெல்லாம் அட்டகாசம் செய்யும். பேய் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஒரு மனுஷனுக்குள்ளே புகுந்து அந்த சரீரத்தை உருட்டு அப்படி உருளை வைக்குது பாருங்க. பேய் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆனால் அந்த பேய்களை சிலர் கும்பிடுகிறார்கள். நம்ம அப்படி நம்ம அழிக்கிறதுக்கு நம்ம போராடுகிறோம். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது. அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீ என்னை தேடினால் வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. நீ தேவர்களை தேடினால் வாதை உன் கூடாரத்தை அணுகும். இதான் விஷயம். மறைபொருள் என்ன? நீ என்ன தேடு, எப்பொழுது என்னோடு கூட இரு, என் வஸ்திரத்தை கண்டு நட்டிக்க, என்னை பாரு, அதிகாலையில் என்ன தேடு, இரவும் பகலும் 3 வேளை ஜெபம் பண்ணிக்கோ. 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 1 மணி நேரம் கர்த்தருக்கு உங்களால் கொடுக்க முடியலைன்னா எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? 30 நேரம் சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்றீங்க, 6 மணி நேரம் டிராவல் பண்றீங்க, 18 மணி நேரம் 30,000 சம்பளத்துக்கு. ஆனால் உலகத்தில் இந்த பூமியில் இவ்வளவு பேய்கள் மத்தியில் வாழ்வதற்கு 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு செலவிடாமல் போனால் உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். கையை தட்டுங்க. உங்க பிள்ளைகள் சுகமாய் வாழணும், நல்ல வேலையில் அமரணும். என்ன செய்யணும்? 1 மணி நேரம் செஞ்சா என்ன? 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஆண்டவருக்குன்னு கொடுத்துருங்க. ஆனால் 1 மணி நேரம் சினிமாக்கு கொடுங்க, தப்பு இல்லை. சினிமா பாருங்கன்னு சொல்லி ஊழியக்காரன் நான் ஒருத்தன் தான் உலகத்தில். அதில் தான் நிறைய பேர் என்ன திட்டுவாங்க. ஏன்னா நான் அடிக்கடி சினிமா பார்ப்பேன், பார்க்குறதான். ஆனால் பார்த்து பாவம் செய்கிறவன் இல்லை. அதான் மேட்ரு. என்ன கருத்துக்கள், ஏதாவது நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கிடுவேன், மோசமான கருத்துக்கள் இருந்தால் விட்டுருவேன். நம்ம ஏதேன் தோட்டம் மாதிரி தான். இயேசு தேவன் ஏன் ஏதேன் தோட்டத்தை நட்டார்? ஏன் அதில் பொல்லாத ஒரு மரத்தை நட்டார்? அவர் நடாமல் இருந்தால் இந்த பிரச்சனை இல்லையே. நட்டார், ஆனால் அதில் சாப்பிடாத. நீ என்ன வேணும் பாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பந்திக்கு நான் சினிமா பார்க்க மாட்டேன்னு. அதுவும் ஒரு கலை. பைபிளில் உன்னத பாட்டுன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கா இல்லையா? யாரா பிரசங்கம் பண்ண முடியுமா உன்னத பாட்டை வச்சு? சாலமோன் எழுதுவான், ஒரு பெண்ணை பார்த்து, கண்களை பார்த்து, திராட்சை பழம் போல் 2 கண்கள், ஆப்பிள் பழம் போல் உன் கன்னங்கள்,
இருக்கா இல்லையா? பைபிளில் தானே இருக்கு. அதெல்லாம் புருஷர்கள் என்ன செய்யணும்? 9 மணிக்கு உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தை படிக்கலாம், மனைவி 4-5 சேர்த்து படிக்கலாம். வாழ்க்கை அங்கே புதுசாக ஆரம்பிக்கும். எல்லாம் நன்மைக்கு தான் வச்சிருக்கிறாரு. தீமையை செய்யாதா, பாவம் செய்யாத. தீமையை செய்யாத, பாவம் செய்ய, 2 தான் அறைகோவல். இப்போ நம்ம சினிமா பார்க்க மாட்டோம், கண்ணை மூடிட்டு இருப்போம். ஆனால் ரோட்டே போகும்போது நீ விற்கிறத ஏன் பார்க்குற? பின்ன கண்ணை மூடிட்டு போ, கண்ணை மூடிட்டு போ. ஏன் பார்க்குற நீ? நான் எல்லாம் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? விற்கிறத பட சாப்பாடை சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாதான். ஆனால் விற்கிறவங்களுக்கு நம்ம பாடம் எடுக்க போகிறோமே, என்ன ஒன்று இருக்குது. இப்போ படிக்கிற பள்ளிக்கூடத்தில், பயிற்றுவிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்க மாட்டான் வகுப்பில். அவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது விற்கிற போட்டையை கண்டாச்சுன்னா உடனே கிழிச்சிடுவா. அது ஒரு பக்தி அவளுக்கு, வெறி. ஏன் இப்போ விற்கிறத நீ பாடம் பயிற்சி குடிக்க? நீ ஏன் கிறிஸ்தவனை பார்த்து செலக்ட் பண்ணு? சிலர் வந்து நம்பிக்கையை இப்படி காட்டுறாங்க, ஆண்டவர் மேலே பற்றுதலை இப்படி காட்டுறாங்க. நல்லதை செய்யுங்க, நல்லதாக பாருங்க இல்லையா? கெட்டதை படி செய்யக்கூடாது. உன் கண்கள் இடறல் அடையுமானால் கண்களை பிடுங்கி எறிவார். உன் கரம் நல்லதை செய்யணும், நீ கெட்டதை செய்யணும் கையை தரித்து போடுவார். உன் கால்கள் நல்லதை நோக்கி நடக்கணும், கெட்டதை நோக்கி நடந்தால் அவன் கால் 2 காலையும் முறிச்சிடுவேன். இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆகவே இந்த ஞானம் நிறைய பேருக்கு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பொட்டு வச்சா பாவம், பொட்டு வச்சா பாவம். நிறைய பொட்டு இருந்தால் நான் உங்களை வச்சு தருவேன். பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வைப்பேன், பரிசுத்தம் இல்லாமல் வைக்க மாட்டேன். நீங்கள் பொட்டோ பூவோ வைங்க, ஆனால் பாவத்தையும் சாபத்தையும் வச்சுருக்காதீங்க. பாவத்தையும் சாபத்தையும் வச்சுருக்காதீங்க. புருஷனுக்கு தோணுச்சா பொண்டாட்டி அழகாக இருக்கணுமா? சாலமன் எப்படி மனைவியை வர்ணித்தான், அதே மாதிரி அவர் நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தாங்க. கண்ணாடி உடைகளை வாங்கி கொடுத்துடாதீங்க. இருந்தால் கண்ணாடி உடைகளை எடுத்து சுட்டு போடுங்க, போன உடனே உற்சாம கையை தட்டலாம். இந்த கை இல்லாத உடை, கால் இல்லாத உடைகள் இருந்தாச்சுன்னா என்ன செய்யணும்? எடுத்து மொத்தமாக போட்டு ஒரு தூக்கி அடிச்சு வைங்க. இதில் காட்டுங்க உங்களுடைய கர்த்தருடைய நம்பிக்கை. அல்லேலூயா. வாங்கி கொடுக்குறே புருஷனாக இருப்பான். இவன் இங்கே புருஷன் வாங்கி கொடுத்துட்டு புருஷன் ரசிப்பானா? ரோட்டோரம் போகிற அடுத்தவங்க ரசிப்பான். லாஸை பார்த்தாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பொண்டாட்டியை காணலைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவை ஆண்டோடைய பக்தி என்பது வைராக்கியமாக மாறணும். பாவம் நம்ம கண்ணு முன்ன வைக்கப்படுகிறது, விக்கிரங்கள் கண்ணு முன்ன இருக்கிறது. ஆனால் ஒன்றும் ஒன்னை மேற்கொள்ளாது. நீ என்னிடத்தில் இருந்தால் அது ஒன்று தான். அல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் இல்லைன்னா எல்லாம் நம்ம இடத்துல வந்துடும். அன்னைக்கு தேவன் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் அன்னைக்கே எனக்கு ஊத்து. அல்லேலூயா. பார்த்தா இன்னொருத்தான் செத்தான், எனக்கு பதில். பேய் வந்து வெறுமையாக வராது. பேயில கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஒன்று தெரியுமா? பேய்களை விசேஷமாய் எரேமியா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். களி கூறு, களி கூறு, கர்த்தர் புதியன செய்திடுவார். கர்த்தர் புதியன செய்திடுவார். ஆமென். வாசி. மெய்யாய் தடைகட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டு விரியன்களையும் உங்களுக்குள்ள அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாலைவனத்தில்
எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்த ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி கடித்து கொல்ல செய்தார். அநேகர் செத்தார்கள். இல்லையே, பின்வாங்கி போனவங்க. அங்கே கொள்ளிவாய் சர்ப்பம், இங்கே தடைகட்டப்படாத சர்ப்பங்கள். ஆகவே இவைகள் எல்லாம். அப்போ ஆண்டவரை பாருங்கள், பேய்களை கெட்ட வார்த்தை பேசலை. பேய்களை உண்டாக்குனது யார்? ஆண்டவர் தான் உண்டாக்குனார். அப்போ அவர் உண்டாக்குன வேலை நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நமக்கு வேண்டாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு விக்கிரத்தை பார்த்து சிலவன் ஆண்டவருக்கு மேலே பற்றுதல் கொண்டு கெட்ட வார்த்தை பேசுவான், அது தப்பு. விக்கிர மனிதன், நீ எல்லாம் நரகத்துக்கு போயிடுவேன், நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போவேன்னு சில வந்தி கோசுக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா. நீ விக்கிரத்தை கும்பிடுக்கிறாய், ஏன் நாளைக்கு அவன் நம்ம ஆண்டவரை கும்பிடுவான், ஏன் இன்றைக்கி நீங்கள் திட்ட போகிறீங்க? முதல்ல அவாவன் குண்டியில் என்ன இருக்குன்னு பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? அவன் சுபாத்தை நீங்கள், உங்கள் சுபாத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, அடுத்தவங்களை நீங்கள் பார்க்க போகாதீங்க. இல்லையா? இப்போ நீ சுத்தமாகு, அப்போ நீ சொஸ்தமாவாய். நீ சொஸ்தமானால் நீ பரலோகத்துக்கு போவாய். ஆகவே நிறைய பேர் ஆண்டவர் மேலே பற்றுதலை கொண்டு இந்த பிறருடைய தெய்வங்களை எல்லாம் நம்ம விமர்சிப்போம். நிறைய பந்திகாசர பரதேசிகளுக்கு இதுதான் வேலை. மயக்க பிடிச்சா நீ விக்கிரத்தை கும்பிடுற. நீ யாரையா கும்பிடுற? நீ வசனத்தின்படி நடக்கிறியா? நடக்க மாட்டான். வசனத்தின்படி நடக்கிறவன் பிற தெய்வங்களை குறை சொல்ல மாட்டான். ஏனென்றால் பாம்பை உண்டாக்கினது கர்த்தர் இல்லையா? மோசே வெண்கல சர்ப்பத்தை செய்தார், அதை அவர்கள் கும்பிடுகிறார்கள். நம்முடைய ஆரோன் காளையை செஞ்சான், நந்தி தஞ்சாவூரில் இப்போ உட்கார்ந்து இருக்கு, அது செஞ்சது யாரு? ஆரோன். அவர்கள் கும்பிடுகிறார்கள். அது கர்த்தருடைய செய்கை. இதெல்லாம் அது கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது. நீ என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? பாவம் செய்யாத. பாவம் செய்யாதே, சாபமாகாதே. பாவம் செய்யாதே, சாபமாகாதே. இச்சை கொள்ளாதே, இனி சாகாத. வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஒரு பெரிய சாத்தாம் நமக்குள்ள வந்து என்ன ஆகும்? இச்சை உண்டாக்குவான்.